Hi friends, welcome to Gentech channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A குரிய கொஸ்டின் 2015 நடந்த பொது தமிழ் பொது அறிவு கொஸ்டின் பார்க்கலாம். பொது தமிழ் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொது அறிவு கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. தொழில்நுட்பம் அண்ட் அறிவியல் தத்துவம். ஜிகே கொஸ்டின் ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். தொழில்நுட்பம் அறிவியல் தத்துவம். விமானம் பெர்னாலிஸ் தத்துவம். காற்று பலூன் பயாண்ட் விசை. ராக்கெட் நியூட்டனின் விதி. நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி. தண்ணீர் தானாக சிதைவடையும் போது கிடைப்பது H3O+ மற்றும் OH-. கீழ் காண்பவைகளை அவற்றின் pH மதிப்புகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கவும். pH மதிப்புகளின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இதுல என்ன வருது அப்படின்னா இறப்பை அமிலம், அடுத்து தூய நீர், பால், அடுத்து மனித குருதி. ஆப்ஷன் ஏ. தாவர மரபு தொழில்நுட்பவியல் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் ஜூனிபேசியன்ஸ். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ரிபோப்ளேவின் விட்டமின் B2, தையமின் விட்டமின் B1, பைரிடாக்சின் விட்டமின் B6, சயனோகோபாலமைன் விட்டமின் B12. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினைகள் யாவை? கிளைகாலிசிஸ். பிணியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் மெலடோனின். எந்த மாநிலம் ஏழை எளிய மக்களுக்கு அகர் என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஒடிசா. 19 மே 2015 அன்று கொல்கத்தாவில் இயக்கப்பட்ட எதிர்ப்பு நீர்மூழ்கி போர் கப்பலின் பெயர் என்ன? INS கவராட்டி. 2018 நடைபெறும் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற உள்ள இந்திய நகரம் ஹைதராபாத். அக்ரமான் 2 என்ற ஒத்திகையை இந்திய ராணுவம் நிகழ்த்திய மாநிலம் ராஜஸ்தான். ஜனவரி 10, 2015 விக்ரம் சாராபாய் நினைவு விருது MYS பிரசாத்க்கு வழங்கப்பட்டது. யோகா விரைவு வண்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ரயில் ஹரிதுவார் விரைவு வண்டி. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா செய்யும் துய துடைப்பு மற்றும் மீட்பு பணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆபரேஷன் மைத்ரி. மதன் மோகன் மல்வியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது? ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். பெண் குழந்தைக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து தேர்வு செய்க. சுகன்யா சம்ரித்தி திட்டம். சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம் ஈயம். கீழ்காணும் இமயமலை சிகரங்கள் உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. எவரெஸ்ட், தௌலகிரி, நங்கா பார்பத், நந்தா தேவி. வெள்ளி புரட்சி முட்டை, இளஞ்சிவப்பு புரட்சி இறால், மஞ்சள் எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் உரம். இம்மாநிலங்களை தனியாக பிரிப்பதற்கு முன்பு அவை மாநிலத்துடன் இணைந்திருந்தது என்பதை அடையாளம் கண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக. ஹரியானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், பீகார், உத்தராஞ்சல் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம். சம்ஜௌதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடுகிறது. இரு நாட்டிலும் அதன் இலக்கை அடையாளம் காட்டுக. இந்தியாவின் அட்டாரியில் இருந்து பாகிஸ்தானில் லாகூர் வரை. இந்தியாவின் முதல் இயற்கணித மேதையார் ஆரியப்பட்டா. நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார்? பாரத முனி. எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என பழங்குடி இன மக்களுக்கான தேசிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது? 5 வருடங்களுக்கு ஒருமுறை. முதலில் பாரத ரத்னா விருதினை பெற்றவர் யார்? ஸ்ரீ ராஜா கோபாலாச்சாரி. பின்வருவனவற்றில் சரியானதை தேர்வு செய்க. 1, 2, 4 சரியானது. 3வது கூற்று தவறானது. சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையதுங்கிறது தவறு. ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது சரி. சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறைமை உடையது சரி.
சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது. இதுவும் சரி. பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1999. பின்வருவனவற்றில் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது? 89. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? லார்ட் கார்ன்வாலிஸ். இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் எது? நாகாலாந்து. நில சீர்திருத்தம் கீழ்காண்பவற்றில் எவற்றை முக்கியமாக அளித்தது? நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? எம். விஸ்வேஸ்வரய்யா. சென்னையில் உள்ள நீல் சிலையை அகற்ற யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? எம். சோமயாஜுலு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? ஜூலை 6, 1946. வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். இந்திய விடுதலை போராட்ட கழக காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? ஜனவரி 26, 1930. ஹைட்ரஜன் என்ற சொல்லை JCJZYSSG என்று எழுதினால் ஆன்டிமனி என்ற சொல்லை எப்படி எழுத வேண்டும்? ஆப்ஷன் பி, CRZQWABO. அரேஞ்ச் இன் டிசைடிங் ஆர்டர். 80, 3√12, 4√20, 6√25, 12√112. டிசைண்டிங் ஆர்டர் மேலே கொடுத்துருக்கத டிசைண்டிங் ஆர்டர்ல இடங்கு வரிசையில எழுதணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் வீச்சு என்ன? 25, 67, 78, 43, 21, 17, 49, 54, 76, 92, 20, 45, 86, 37, 35. இவற்றின் வீச்சு 75. A என்பவர் B யின் சகோதரி, C என்பவர் B யின் தாய், D என்பவர் C யின் தகப்பன் மற்றும் E என்பவர் D யின் தாய் என்றால் A என்பவர் D யின் பேத்தி. A ஆனவர் B ஐ விட வசதியானவர், C ஆனவர் A ஐ விட வசதியானவர், D ஆனவர் C ஐ விட வசதியானவர், E ஆனவர் எல்லாரை விடவும் வசதியானவர் எனில் அவர்களை அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார்? ஆப்ஷன் சி. ஆன்சரும் சி. ஓர் உள்ளீடற்ற இரும்பு குழாயின் நீளம் 35 சென்டிமீட்டர், அதன் வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் இரும்பு குழாயின் எடை எவ்வளவு? 6.93 கிலோகிராம். பின்வரும் சொல் தொடர் வரிசையில் விடுபட்ட தொடர் என்ன? AZ, GT, MN, SH, YD. ஆன்சர் SH. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 28 நாட்கள். A/B = 9/5 எனில் A+B/A-B என்பது 7/2. 4/5, 4/81, 4/12, 4/A இன் மீ/பே காண்க. 4/12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசை விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 4242, 4254, 4230, 4266, 4218, 4278. அடுத்த ஆன்சர் 4206. 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளின் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன? ஆன்சர் 2. பின்வருவனவற்றில் எவை சரி? 1, 2, 4 சரி. மூன்றாவது ஆப்ஷன் தவறு. விசை = நிறை × திசைவேகம் தவறு. வேலை = விசை × இடப்பெயர்ச்சி சரி. திறன் = வேலை காலம் சரி. முடுக்கம் = திசைவேகம் காலம் சரி. விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. மேக்ஸ் ஃபாலோயிங் புகழ்பெற்ற இந்திய அறிஞர்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்பு. CV ராமன் மீழ்ச்சியற்ற ஒளிச்சிதறல். JC போஸ் மிக குறுகிய ரேடியோ அலைகள். MN சாஹா வெப்ப அயனியாக்கல். SN போஸ் குவாண்டம் புள்ளியியல்.
பின்வருவனவற்றில் கார்பனின் புற வேற்றுமை தோற்றம் அல்லாதது எது? பியூடேன். வரிசை 1, வரிசை 2. முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி பைரெத்ரின்ஸ். இரண்டாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஆர்கனோபாஸ்பேட்ஸ். மூன்றாம் தலைமுறை பூச்சிக்கொல்லி பெரோமோன்ஸ். நான்காம் தலைமுறை பூச்சிக்கொல்லி ஜுவைனல் ஹார்மோன்ஸ். விளக்கெண்ணெய் ரெசினஸ் கம்யூனிஸ். நல்லெண்ணெய் சிசாமம் இண்டிகம். வேப்ப எண்ணெய் அசடிரெக்டா இண்டிகா. கடலெண்ணெய் அராக்கிஸ் ஹைபோஜியா. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்துக்கு உதாரணமாகும்? நிறக்குருடு. தொழு நோயின் மற்றொரு பெயர் என்ன? ஹன்சன்ஸ் நோய். 2015 குடியியல் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்ற பார்வையற்றவர் யார்? பெனோ ஜைபைன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் அதிக தரவுகளை சேமிக்க வல்லது டிவிடி. EDG stands for EDG என்பதன் விரிவாக்கம் Enhanced Data for GSM Evolution. The Past Before Us என்ற நூலின் ஆசிரியர் ரொமிலா தாப்பர். பெருமைக்குரிய தங்கமயில் தேசிய விருதை 2015 வென்ற இந்திய விமான நிலையம் டெல்லி சர்வதேச விமான நிலையம். மார்ச் 1, 2017 ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சராக பதவி ஏற்றவர் யார்? முப்தி முகமது சயீத். இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட இருக்கிறது? தேனி மாவட்டம், தமிழ்நாடு. சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 21. மே மாதம் 2015 இந்தியா எந்த நாட்டுடனான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு கண்டது? வங்காளதேசம். இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? பராக் ஒபாமா. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது 52 நிமிடம் தாமதமாக. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் வெப்ப பாலைவனங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555 மக்கள் பெர் சதுர கிலோமீட்டர். கிரீன்விச் தீர்க்கரேகையில் மதியம் 1 மணியாக உள்ள போது இந்திய மத்திய தீர்க்கரேகையின் தல நேரம் 6:30 PM. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற யார்? திரு தாதா சாஹிப் பால்கே. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சிலாபத்ரா. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் எது? பிரதாப முதலியார் சரிதம். நோபல் பரிசு பெற்ற ஆசியாவை சேர்ந்த முதல் பொருளாதார நிபுணரின் பெயர் புரொஃபசர் அமர்த்தியா சென். இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? நிதி நெருக்கடி. இந்திய பாராளுமன்ற 24வது சட்ட சீர்திருத்தத்திற்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு யாது? கோலக்நாத் வழக்கு. உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அலகாபாத் 1896, டெல்லி 1966, கர்நாடகா 1884, மெட்ராஸ் 1862. இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார்? KR நாராயணன். பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல். உலகில் பின்வருவனவற்றில் மிகப்பெரிய சேவை தொழில் எது? சுற்றுலா. கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் தொடர்புடையது? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுரோஜகர் திட்டம். குழு நோக்கம். தத்குழு தத்குழு தொழிற்சாலை அனுமதி. வாஞ்சு குழு நேர்முக வரி. ராஜ மன்னார் குழு மத்திய மாநில அரசுகள். ரங்கராஜன் குழு முதலை திரும்ப பெறுதல். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட போர்த்துகீசிய தீர செயல் புரிந்தவன் யார்? பர்த்தலமேயு டயஸ். ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. x + 1/x = 2 எனில்
எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூபின் மதிப்பு என்ன? 2. 4/9/2/5, 6/8, 2/5 மீப்போவ என்ன? 1/180. ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருடமிருந்தும் விவரங்களை சேகரிப்பதற்கு பெயர் முழு கணிப்பு. 4% ஆண்டி வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடவும். அசல் ரூபாய் 20,000. மோகன் என்பவர் பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே 2 மீட்டர் தூரம் செல்கிறார். பின் வலப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் தூரம் சென்று இறுதியாக இடப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற புள்ளி P புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? 7 மீட்டர். ரிச்சர்ட் என்பவர் ஒரு வரிசையில் முன் இருந்து 15வது நபராக நிற்கிறார். அவருக்கு பின் முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கும் வரிசையில் பின் இருந்து 7வது நிற்கும் நபருக்கும் இடையே எத்தனை நபர்கள் உள்ளனர்? 35. 12 அச்சு கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர் தேவை? ஆன்சர் பி, 10. ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும் அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் 10% குறைவாக இருக்கும். ரூபாய் 5,000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு ரூபாய் 72. 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம்? 3 × 13/29%. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் மரங்கள் நட்டன. அவற்றில் சில கனிதரும் மரங்கள். கனிதரா மரங்களின் எண்ணிக்கை கனிதரும் மரங்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள் நடப்பட்டு இருந்தால் கனிதரும் மரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 26. ஓரியன்ட் என்ற சொல்லை 5, 3, 2, 1, 4, 6 என்றும் சோல் என்ற சொல்லை 7, 5, 98 என்றும் எழுதினால் லைன் என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள்? 8, 2, 4, 1. எண் 7, 56க்கு சம்பந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்பந்தப்பட்ட எண் 90. இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015க்கான பொது அறிவு கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் முடிஞ்சது. தேங்க்யூ.